ஹாய் நண்பர்களே, வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆடியோ வந்துட்டு கிளியராக இல்லை, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆடியோ லெவல் எப்படி இருக்கு என்னங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள். கரெக்டாக பின் ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 சொல்லுங்கள். கரெக்டாக பின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். போன டைம் ஒயர்லெஸ் மைக்கில் பேசிட்டு இருந்தேன், அதனால் அந்தளவுக்கு ஆடியோ கிளியராக இல்லை. இப்போ ஒயர்டு மைக்கில் பேசுகிறேன், கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ ஏனுங்கிறத எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ரீஸ்டோரேஷன், அப்புறம் வந்து ரிப்பேர் ஒர்க், டீசல் புல்லட் ஸ்பெஷலாக எடுத்து நம்ம கேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் குரூப் ரைட், சோலோ ரைட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஓகே, ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். யாருக்கோ காய்ஸ், நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் அதில் இருக்குது. இப்போ அந்த குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக கான்வர்சேஷன் வந்து நிறையா போயிட்டுருக்கு. டீசல் புல்லட் இல்லைன்னா சேல்ஸு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்போம். நான் வந்து சேல்ஸ் ஐடியா வந்துட்டு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அம்மா யாரா இருக்கீங்களா? பக்கத்து வீடு பாருப்பா. அம்மா சோறு இல்ல மேம், நான் இது சேல்ஸ்மேன் மேம். நானு ஓகே, நாம் வந்துட்டு சேல்ஸ் வீடியோவும் அப்பப்போ போடுறோம். நம்ம நல்லா வண்டி கிடச்சுன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறோம். நம்ம சேனல் வந்துட்டு பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மேட்ரு வச்சிருக்கேன். சர்தாரி ஜோக்கு, கரப்பாம்பூச்சி கதை, டோல் மிஷி மேட்ரு, பல்ஸ் பாக்குறது எல்லாம் சொல்லி தர்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லுங்க, நல்லா பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அப்போதான் அவங்களுக்கு தெரியும் டீசல் புல்லட்னா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க. நிறைய பேர்த்துக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு எனக்கு கூப்பிடுவீங்க. இருந்தாலும் என்னோடய டைம் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸ்லாம் உங்களுக்கு கைக்குள்ள கிடைக்கிற மாதிரி நான் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றேன் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 217 பேர் நம்ம இருக்காங்க. 217 பேர் நேற்று வரைக்கும் பார்த்தேன். இப்போ காலையில் 7 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட் லவர்ஸ்ன்னு போட்டு அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனல் பேர் இது போல் பொதுவாக அந்த குரூப் இருக்கணும் அப்படின்ட்டு தான், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி போட்டது. ஓகே, ட்ரிப் வந்து பிளான் பண்ணிருக்கு, ஊட்டி ட்ரிப்பு. ஆமா ஆமா, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் பேஸ் பண்ணி நம்ம ஊட்டி வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் கம்மிங் சண்டே 15th அக்டோபர். இன்னும் ஒரு இன்னைக்கு புதன்கிழமைங்களா, இந்த வீடியோ நாளைக்கு தான் போஸ்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எப்படின்ட்டு நான் சொல்கிறேன், எப்படி பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அது யாராவது விருப்பம் இருக்கிறவங்க வாங்க. உங்களோட பைக்கோட டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஃபுல் டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸ், எஃப்சி, பிஎஸ்சி ப்ளஸ் உங்களோட லைசன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அம்பிகளா அண்ணே சொல்லுங்கண்ணே. ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. என்ன மேட்ரு? இன்னைக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போற நாள். அமைதி அமைதி. அப்புறம் உங்களோட சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு, உங்கள் ஹெல்மெட்டு, ஷூ, அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருந்ததுன்னா ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸ் இருந்ததுன்னா க்ளவுஸு, உங்களோட டிஃபென்ஸ் பொறுத்து நீங்கள் கொண்டுட்டு வாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரிப்னால கொஞ்சம் அப்படி இப்படி பிளான் இல்லாமல்
இருக்கும். ஆனால் அடுத்த டைம் வந்து கம்பல்சரி நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். காய்ஸ், யாருக்கெல்லாம் டீசல் புல்லட் பிடிக்கல அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் ஒன்று கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம், அடித்து ஓட்டுவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இந்த டிடிஎஃப் வாசன் ஒரு நல்லா ஒரு சிறந்த யூடியூபர், கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து யூடியூப் பேஜில் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா பிகினிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காரு. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் இந்த அளவுக்கு அவரால் வர முடிஞ்சுது. தென் வந்துட்டு அவரை மாதிரியே எனக்கு சில ரைடர்ஸ் தமிழ்நாட்டில் வந்துட்டு பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விக்னேஷ் விபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வீடியோ கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவிங் ஆங்கிளில் வந்துட்டு காட்டுவார். ரெகுலர் பேஸ்லேயே இருக்காது வருது. அவரோட பேஜ் செக் பண்ணி வர செரி விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் ரைடு வந்து போடுவார், அதுவும் நான் பார்ப்பேன். தென் ஹெச்ஆர் கண்டென்ட் மாமு அஜீஸு, அப்புறம் என்எஸ்ஆர் அவர் நிதிஷ் ரைடர் அவ்வளோக்கா பார்க்குறதில்ல. ப்ளூபி பார்ப்பேன் அப்பப்போ. அவர் வந்து காயல் 92 ரைடர்ஸ், அப்புறம் அருண் என்னும் நான் அவரோட இதுவும் பார்ப்பேன். ரீசெண்டாக அவங்க வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உம்லிங்களால் வந்துட்டு ஒரு 108 பைக்ஸ் வந்துட்டு அவங்க ரைட் பண்ணி அதில் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதில் நம்ம டீசல் புல்லட்டு ஒரு வண்டி போயிருக்கு பாருங்கள். லடாக்லேருந்து உம்லிங்களா வந்துட்டு கிட்டத்தட்ட 19,000 அடி ஸ்பீட்டு. அதாவது நம்ம தரைத்தளத்துலேருந்து 5 கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டர் பக்கம். அப்போ எவ்வளோ ஹைட்டில் வரைக்கும் அந்த வண்டி போயிருக்குன்னு பார்த்துங்க. டீசல் புல்லட்னா சும்மாலாம் கிடையாதுங்க, யாருக்கும் வந்து தெரியும், அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. பேசிக்கு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு டீசல் புல்லட்னா என்னென்னு தெரியாது சில ஸ்டேட்டில். அந்த வண்டியை வச்சு நம்மால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல ஓம் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு நண்பர். அவரோட சேனல் பேர் வந்து ஆரி டீசல் புல்லட் ரைடு. எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற எல்லாமே சூப்பரான ரைடர்ஸு. நம்ம ஏன் வந்து டிடிஎஃப் வாசனுக்கு வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கடந்த ஒரு வருஷமாக பிரபலமான ஸ்டார் செலிப்ரிட்டிஸ் கூட ரைடு இந்த மாதிரி தான் போய் நிறையா பிரச்சனையாகி அவர் மேலே ஆல்ரெடி கேஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, மீட்டப்லாம் வச்சங்காட்டி, மீட்டப்பே இல்லைன்னா ஃபேன் பேஸு அவங்க வந்து பார்த்து நிறையா பிரச்சனைலாம் ஆனங்காட்டி தான் இந்த மாதிரி 2-3 கேஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. தென் வந்து இந்த டைம் வந்து கேஸ் வாங்கினது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படா அந்த பையன் வந்து லாக் ஆவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவரோட டைம் சரியில்லை என்னன்னு தெரில. அவர் வண்டி வீலிங் ஆகி விழுந்து நிறையா கையில் ஃப்ராக்சர் ஆகி, ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகி இப்போது கேஸ் வாங்கி உள்ளே இருக்கார். ஆனால் பிகினிங்கில் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு அவர் வந்து வந்தார். அவருக்கு 10 இயர்ஸ் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. பட் வந்துட்டு என்னென்னா, அவர் யூடியூப் பேஜை வந்து முடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா யூடியூப் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இப்போ அதை முடக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு வன்மமான செயலாக நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது வந்துட்டு ஒரு 3 to 4 இயர்ஸில் அவருக்கு மட்டும் தெரியும். நம்ம பாருங்கள், வீடியோ எடுத்து நம்ம போடுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வீக் பக்கம் ஆயிடுது. அவர் டெய்லி பேஸ்லலாம் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்காரு பிகினிங்கில். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு செயல், கவர்மெண்ட் செயல் இருந்துட்டு. அவர் வந்து ஒரு நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தி அவரோட ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்துறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் வந்து அவரோட
பேஜெல்லாம் வந்துட்டு யூடியூப் பேஜில் வந்துட்டு டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சங்கடமான செயல். அப்படியே டெலீட்டே பண்ணிட்டாலும் இன்கேஸ் டெலீட் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரம் இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணி சீக்கிரமாக மேலே வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். இனிமேல் தான் அவரோட என்ன சொல்கிறது லெவலே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். உடனே க்ரியேட் பண்ணுறாரு, அஃபிஷியல் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னா உடனே வந்து ஃபாலோவர்ஸில் ஆட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. பிகினிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நெவர் கிவ் அப். அவர் வந்து பிகினிங்லலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டீசல் புல்லட்டை ஓட்டி தான் வந்துட்டு ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவங்களோட அப்பாவோட வண்டியை. நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த வண்டி டீசல் வண்டி அவங்களும் பிகினிங்கில் ஓட்டியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறதுக்காக தான். அப்போ யூடியூபர் பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு அந்த ப்ராப்ளம்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து கம்பல்சரி இருக்கும். அதனால் வந்துட்டு அதுக்காக நம்ம தோண்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு நான் தவறான முடிவுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது யாருமே. நம்ம வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே அதுக்கு எதிர்மறையாக தான் செயல்படணும். நல்லா இதை விட நல்லா பெஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வரணும். யங்ஸ்டர்ஸு அப்படி தான் அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பப்ளிக் சைடில் மேக்ஸிமம் ஸ்டெண்ட் பண்ணுறது வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. யங்ஸ்டர் ஆகட்டும், நம்ம கரெக்டாக போனாலுமே நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். யாராகட்டும் ரைட் பண்ணும்போது கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க. ரைடிங் ஜாக்கெட்ஸு அவைலபிளாக இருந்தால் ரைடிங் ஜாக்கெட்ஸ் போடுங்க. அதுலேருந்து இதுதான் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்தால் டிடிஎஃபோட டீசல் புல்லட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்குள்ளே நான் அப்ரோச் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் யோசித்தேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பார்ப்போம் நம்மளோட ஃப்யூச்சரில் அவரோட டீசல் வண்டி வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சில ப்ராப்ளம்னால நம்ம அப்ரோச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார், அவரோட ரைடிங்கில் சரி மற்ற விஷயத்துலையும் சரி அவர் கன்சிடரே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்குறது. அடுத்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைடிங் வீடியோவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அப்பப்போ இந்த வீடியோவில் சின்ன சின்ன காமெடி கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறோம். ஓகே, டேக் கேர் அண்டு see you guys. Thanks for watching. அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன்.